கோவை மாநகராட்சி மன்ற கூட்டத்திற்கு திமுக கவுன்சிலர்கள் வரும் வரை காத்திருந்து அதிருப்தியடைந்த எதிர்க்கட்சியினர் கலெக்டரிடம் புகார் செய்தனர். கோவை மாநகராட்சி மன்ற சாதாரண கூட்டம் ஜனவரி 5ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு நடக்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. கூட்டத்திற்கு மாநகராட்சி கமிஷனர் அன்சுல் மிஸ்ரா, அதிகாரிகள் மற்றும் எதிர்க்கட்சி கவுன்சிலர்கள் முன்கூட்டியே வந்தனர். இவர்களை தொடர்ந்து தாமதமாக வந்தார் மேயர் வெங்கடாச்சலம். ஆனால் திமுக கவுன்சிலர்கள் யாரும் வரவில்லை. அவர்கள் வந்த பின் கூட்டத்தை நடத்தலாம் என்று மேயர் கூறினார். பல மணி நேரமாகியும் திமுக கவுன்சிலர்கள் வராததால் எதிர்க்கட்சியினர் அதிருப்தி அடைந்தனர். காலதாமதத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த அதிமுக, தேமுதிக, மதிமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மேயரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் கோஷங்களை எழுப்பியவாறு கூட்டத்திலிருந்து வெளியேறினர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்ற எதிர்க்கட்சியினர் மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் நடந்த சம்பவத்திற்கு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மனு அளித்தனர். இந்த சம்பவம் கோவை மாநகராட்சிக்கு கருப்பு நாள் என்று எதிர்க்கட்சியினர் ஆவேசத்துடன் கூறினார். இன்றைக்கு பொறுத்தவரையில கோவை மாநகராட்சியுடைய சரித்திரத்திலேயே ஒரு கருப்பு நாள். அங்கே மக்கள் பிரச்சனையை பற்றி பேச அனைத்து கட்சி மாமன்ற உறுப்பினர்களும் இருக்கும் பொழுது எந்தவித பணிகளும் நடைபெறவில்லை என்று நாங்கள் முறையீடு அங்கே தயாராக இருந்த பொழுது இன்றைக்கு சுய லாபத்திற்காக இன்றைக்கு தள்ளி வைக்கப்பட்டது. இந்த சபையை பொறுத்தவரைக்கும் ஜனநாயகமே கிடையாது என்பது இன்றைக்கு தான் இது ஒரு சிறந்த உதாரணம். முதன்முறையாக கோவை மாநகர மன்றம் அமைந்ததற்கு பின்னால் மிக அசிங்கமாக எந்த காரணகாரியும் இல்லாமல் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மன்றத்தை முற்றாக அவமதித்து தங்களுக்கு இருக்கக்கூடிய ஏல பிரச்சனையை, தங்களுக்கு இருக்கக்கூடிய வேறு பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக சபையை இவ்வளவு அவமரியாதைப்படுத்திய திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த மாமன்றத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக ஆட்சித்தலைவரிடத்தில் முறையீடு செய்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இது அனைத்து பகுதி மக்களாலும் கண்டிக்கத்தக்கது. திமுக கவுன்சிலர்களுக்காக மாநகராட்சி கூட்டம் காத்திருந்ததும் எதிர்க்கட்சிகள் ஆவேசமடைந்து கலெக்டரிடம் புகார் செய்ததும் கோவை அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.